யாருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா இல்ல வேற யாரும் சிகரெட் பிடிக்கிற மாதிரி எல்லாம் படத்துல நடிச்சா தப்பா டேய் அதையும் அது சொல்லிருக்கேன். ஒரே சிகரெட் நிமிஷம்டா, பிடிச்சாலே நான் தான் தப்புங்கிறேன். சொல்லல இவ்வளவு பீக்ல இருக்க ஆக்ட்ரஸ் யாராவது இந்த சப்ஜெக்ட் எடுத்து நடிக்கிறாங்களா? அதுதான்டா தப்புங்கிறேன். ஒரு படம் 2 படம் பண்ணலாம்டா. நீங்க சும்மா சும்மா நான் அட்வைஸ் பண்றேன், சொசைட்டிக்கு பண்றேங்கிறதா நான் தப்புங்கிறேன். டேய் அவர் சொசைட்டிக்கு பண்றேன்டா, என் படத்துல சில வேல்யூஸ் இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி அந்த வேல்யூஸ வந்து நேத்து கூட இன்டர்வியூல மகிழ் திருமணி சொன்னதுதான்டா திருப்பி சொல்றேன். அவர் இப்ப சூஸ் பண்ற சப்ஜெக்ட் எனக்கு தெரிஞ்சு குட் பேட் அக்லி நமக்காக பண்ணுவார்னு நினைக்கிறேன்டா. டேய் அதுலயுமே வேல்யூஸ் இருக்கும்டா. அந்த வேல்யூஸை இனி நான் மீற மாட்டேன் அப்படின்ட்டாரா. நீ எடுத்து திருப்பி இன்டர்வியூ கூட போய் பாரு. இல்ல அதுதான்டா நானும் சொல்றேன். நீங்க வந்து அனிமல் மாதிரிலாம் ஒண்ணும் பண்ண தேவையில்லை. என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஒரு படம் அவ்வளவுதான். அதுவே நீங்க தப்பு, நான் வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படி நீங்க உட்காந்து பேசாதீங்க. டேய் நாங்கலாம் சொல்லடா, அவர் டிசைட் பண்ணிருக்காரா, நாங்க அவர்லாம் டிசைட் பண்ணல, நீங்களே டிசைட் பண்ண மாதிரி பேசுறீங்க. குட் பேட் அக்லிலாம் அந்த மாதிரி இருக்க போறது கிடையாது. டேய் அவர் போய் குட் பேட் அக்லி வரும்போது பாரு, இப்ப நீங்க சொன்னதான் இருந்தா நான் ஒத்துக்கிறேன். வேணாம் இருடா, நான் அந்த படத்துல கொஞ்சம் ஹோப் வச்சிருக்கேன். சும்மா இங்க பாரு, இவனே ஹோப் வச்சிருக்க அப்படிங்க. இல்ல எனக்கு புரியல இவ்வளவு நேரம். நம்ம ஹோப் வச்சிருக்கோம்னா எப்படி தெரியுமா, நம்ம பில்லா ஸ்டைல் ஒரு மேல் செவனிஸ்ட் இருக்குடா. மேல் சாவனிஸ்ட்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லு. அது ஃபர்ஸ்ட் சொல்லு. அப்ப அனிமல் காண்டம் மைண்ட் போதல மேல் சாவனிஸ்ட்னு சொன்னா அடிச்சுடுவேன். அனிமல் மேல் செவனிஸ்ட் இருக்கு. நான் அனிமல் டெம்ப்ளேட்லாம் நான் அவட்ட கேட்கவே கிடையாது. எனக்கு என்ன இருந்த மாதிரி ஒரு படம் கொடுத்தா அனிமல் என்ன மேல் படமே அது மேல் சாவனிஸ்ட்ரா. எனக்கு என்ன இருந்த மாதிரி படம் கொடுத்தா போதும். ஒரு நிமிஷம் எந்த சீன் தரனே? என்ன சீன் உனக்கு படம்? படமே அவன் டாமினேட் பண்ணுவான். அவன் வந்து எல்லாத்துலயுமே டாமினேட் தான பண்ணுவான். இதுல டாமினேட் பண்றான்னு நானும் கேக்குறேன். நீ சரி ஓகே, அவன் வந்து என்னைக்காவது ராஷ்மிகாவோட கருத்தை கேட்டிருக்கானா அந்த படத்துல? அவங்க அக்காவை ராகிங் பண்ணான்னு சொன்னோன்னு காலேஜுக்குள்ள போயிட்டு அவங்க அக்காக்காக நிப்பான். அது மேல் செவனிஸ்டா இந்த ஊர்ல. எனக்கு டவுட், அனிமல் படத்துல ஒரு டவுட் கேக்குறேன். அனிமல் படத்துல வந்து அந்த பொண்ணு மாத்திரம் இவனை மாத்திரம் தான் லவ் பண்ணும், ஓகேவா? ஆனா இவன் என்ன பண்ணுவான் சொல்லு. இவன் என்ன பண்ணுவான், வேற ஒரு பொண்ணோட போய் கள்ள தொடர்பு வச்சுப்பான். அதே சொசைட்டில வந்து ஒரு பொண்ணு பண்ண என்ன சொல்லுவாங்க? இப்ப நீங்க சொல்றீங்க டீச்சர் விட்டாங்களா, அது அந்த படத்தோட கதை வந்து நான் தான் சொல்றேன்ல. இவங்களை பொறுத்த வரைக்கும் சிகரெட் அடிச்சா தப்பு. பூமராவே மாறி ஒரு பூமர் உருவத்துல ஒரு 2-3 நாமே போலடா. நான் பாலா இருக்கியாடா? நேத்து கூட மகிழ் திருமேனியோட மகிழோட இன்டர்வியூல ஒண்ணு சொல்லியிருப்பான். அஜித் சார் வந்து பெண்கள சொசைட்டில என்ன அந்த வீடியோ வேணா எனக்கு கிளிப் வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போதேன். மோஸ்ட்லி அத சொல்லியிருப்பான். அது ஒரு மாதிரி சொல்லியிருப்பான். எல்லா நடிகர்களும் நல்லதுதான்டா யோசிப்பாங்க. என்னமோ உங்க நடிகர் தான் நல்ல மாதிரி நடிக்கிறது நல்லது பண்ணுன்னு சொன்னது. எனக்கு புரியல. நீ மூடுறா சும்மா எதுக்கு எடுத்தாலும் அவரே சொல்லிட்டாரு, அவரே அப்படி பண்ணிட்டாரு, அவரே சும்மா இருங்க ப்ரோ. ஏதோ இவங்க மட்டும் தான் சொசைட்டிக்காக பணம் பண்ணி எல்லா நடிகரும் நல்லதுக்காக தாண்டா படம் பண்ணுவாங்க. சூர்யா பண்ணான்டா இப்போ ரீசெண்டா நிறைய. அவன் வந்து நிறையவே பண்ணிட்டு இருக்கான். ஓகே, நல்லா ஜெய்பீம் பண்ணான், நிறைய படம் பண்ணானே. வந்து மாத்திரை உடைச்சு தனியா போட்டு குடிச்சு நான் ஆரம்பிக்க போறேன்னு பேசி. ஆமாண்டா, அதுதான் சொல்றேன். கொடுத்தானா பாதி? டேய் அதுதான் சொல்றேன். எனக்கு அந்த மாதிரியும் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி பண்ணலாம். ஜெய்பீம் ரீச் ஆச்சா இல்ல அந்த ரோலக்ஸ்ல அந்த ஒரு 3 நிமிஷம் ரீச் ஆச்சா? எனக்கு ஜெய்பீம் தான்டா பர்சனலா. நீ உங்க ஐடியாலஜி எனக்கு தெரியும். ரீச் சொல்லு. உனக்கு என்ன பிடிச்சதுன்னு நான் கேட்கல, என்ன ரீச் ஆச்சுன்னு நான் கேக்குறேன். பிஜிஎம் இல்லாம நீ அந்த சீனை பாரு, அதுக்கப்புறம் ரீச் ஆச்சா இல்லன்னு தெரியும். பிஜிஎம் பத்தி எல்லாம் நான் கேட்கல. என்ன உங்களால சொல்ல முடியல என்ன ஜெய்பீமோட ரோலக்ஸ் இந்த 3 நிமிஷம் எவ்வளவு இம்பாக்ட் ஆச்சு, எவ்வளவு ரீச் ஆச்சுன்ட்டு? டேய் இங்க அதுதான்டா சொல்றேன் திரும்பி. இங்க ரீச் லார்ஜர் ஆடியன்ஸ்ன்றது வேற. டேய் ஒரு நிமிஷம் சரணே, உங்கள மாதிரி மைனாரிட்டி படம் பண்றது என்டர்டைன்மென்ட்க்கு இல்ல, படம் பண்றது என்டர்டைன்மென்ட். இது ஒரு பிசினஸ் தான்.
சும்மா இதுல வந்து அட்வைஸ் பண்றேன் இங்காலே அப்படி சதன் ப்ரோ சொல்லிட்டாரு சதன் ப்ரோ பெண்களுக்காக அப்படிலாம் பண்றேன் ஒன்றும் சொசைட்டிக்காக கிடையாது. பண்ற இல்ல மாதிரி நிமிஷம் வெயிட் பண்ண. இங்க மெயினாலிஜி மெஜாரிட்டி ஒரு மயிறு புண்டியே கிடையாது. இங்க படம் பார்க்க வரவனுக்கு என்டர்டைன்மெண்ட் தான். அது எந்த கருத்து வேணா படம் சொல்லலாம், அதான் பண்ணாவும் நானும் சொல்றேன் இருக்கலாம், எது என்டர்டைன்மெண்ட்டை வேணா பார்க்கணும் இருக்கலாம். ஆனா சும்மா அதுக்காக அதை விட்டுட்டு இப்ப இல்ல பேசுறது இல்ல ஐயா ப்ரோ, கேக்குறீங்க. அதுக்காக நீ இந்த சொல்ற மாதிரி மாதிரி நான் ஏன்டா சொல்லலாம். நேத்து டேய் அதுக்காக எல்லா படத்தையும் கருத்து மட்டும் சொல்லக்கூடாது. நீ சொல்ற கரெக்டா? உக்காந்து 60 சீன் மட்டும் வச்சு எல்லா படமும் பண்ணக்கூடாது. இல்ல கௌசி நான் அதான் சொல்றேன் என்கேபின்னு ஒண்ணு பண்ணீங்களா கருத்து படம் சரி ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க நீங்க எப்ப பார்த்தாலுமே நான் கருத்து மட்டும் தான் நீ பண்ணுவேன் இல்லாட்டி அட்வைஸ் தான் நம்ம பண்ணுவேன் கிட்டே அப்படின்னா வர இல்ல அது உண்மைதான்டா. அது நீங்க வந்து எங்க சொல்லிட்டு பாரு, போ அவ்வளவுதான். இது கருத்தை விட கருத்துக்காக பாக்குறவன விட கமர்ஷியலா பாக்குற ஆடியன்ஸ் தான் அதிகம். புரியுதா? உனக்கு அதுல அதுல நீ கமர்ஷியல் வந்து வேல்யூமே நீ இப்போ வலிமையில கமர்ஷியல் வேல்யூ இருக்கு, ஓகேவா? துணிவுலயும் கமர்ஷியல் வேல்யூ இருக்கு, அது கூட தானடா ஆட் பண்றாரு. விடாமுயற்சிலேயே அவன் அதுதான் சொல்லிட்டானேடா பிரச்சனை. இது கமர்ஷியல் படம் தான்ட்டு. ஆமா இது புரியலடா. நீ என்ன சொல்ற எனக்கு புரியல. என்ன சபரிஷ் புரியல? விடாம உங்கள் இல்லடா நமக்கு இந்த பாரு இல்ல டேய் சபரிசே அந்த டாபிக் வெற்று நம்ம டேய் இல்லடா ஒண்ணுமே இல்லடா. நமக்கு தேவையான சீன்ஸ் நமக்கு இருக்குடா. வேல்யூ நமக்கு டேய் சரி ஓகே நீ நீங்க சொல்ற இது மாதிரி வலிமையிலையாடா சரி வலிமையில என்னடா சி நமக்கு தேவையான இருந்துச்சு இரா நீங்க வேல்யூஸ் வச்சு பண்ணாலே அது வந்து பூமர் படம் அப்படின்னா அது வந்து ஆச்சரியம் தான். யாருமே பூமர் வார்த்தை யூஸ் பண்ணலடா இங்க. என்னடா யாருமே use பண்ண மாட்டாங்க. ஜனநாயகம் வரட்டும்டா, பூமரா என்னன்னா டேய் காட்டுடா. அனிமல் தான் வேல்யூ வச்சு பண்ணிருக்கு என்ன வேல்யூ வச்சு வேல்யூலாம் சொல்லாதடா. ஆல்பா ஆல்பா ஆமா. மேலே பில்ஸ் அனிமல் போட்டா அனிமல் என்ன பில்ஸ் வேல்யூன்னு போட்டு சொல்றீங்களே. செய்யலாம். அப்பா LT அப்பா baby ஆல்பா மேலு ஆல்பா சொல்றான் மேலு. சொல்றான் டேய் சொல்லு. அதான்டா எனக்கு புரிஞ்ச வேலையை சொல்றேன் கேளு. சரியா? ம். என்னதான் அப்பா நம்மள கண்டுக்கலாம், அப்பாக்காக நம்ம நிக்கணும். சரியா? கூட பிறந்தவங்களுக்காக நிக்கணும். அது யாரா இருந்தாலுமே குடும்பத்துக்காக எனக்கு ஒரு நிக்கணும்னு அதுக்கு சொல்லிட்டு பருப்பு பொண்டாட்டியை போட்டு வருது. அடிக்கணும் வேணாம் அப்படின்னு இந்த சொல்லிக்கிறாங்க பேசல, இந்த ஊர்ல. வேணாம் அது ஒரு கம்முனு. குடும்ப கதை. ஒரு குடும்ப படம் அடி அது. ப்ரோ டேய் குடும்ப கதையா? ஆமா. டேய் பொண்டாட்டியை போட்டு சும்மாடா அடிப்பானா டேய் குடும்ப என்ன கதையில? பேச டேய் விடாதடா. டேய் அவங்க அதாடா அப்பாவை கொல்ல அதாடா வந்தோடனே அந்த அல்டிமேட் என்ன சீன் போயிட்டு தெரியுமாடா அந்த அடிக்கிறதுக்கு படத்துல தானே அந்த இது படமே. ஏன்டா நீ ஏய் இல்ல ஓகே டேய் பாலா ஒரு ப்ரோ நீ இல்ல சொல்றது இல்ல கரெக்ட் தான், இல்ல இல்ல கரெக்ட் தான். டேய் கௌசி இல்ல பொண்டாட்டியை போட்டு அடிக்கிறதுனா இப்ப பொண்டாட்டி கூட தான் அவன் அடிச்சா ஒரு சீன்ல ஏய் அது சொல்ல ப்ரோ, டேய் அவன் பொதுவா எதுக்குடா சொல்றான் அடிப்பான்? ப்ரோ. அவன் நீ அது அடிக்கும் போது போட அது சொல்லலங்கிற இல்ல இல்ல எனக்கு ப்ரூஸ் புரியல ப்ரோ, நீ அதாவது அனிமல் இல்ல நீ சொல்றது ஓகே. அனிமல் படமா பார்த்தா எனக்கு ஓகே தான். ஆனா அந்த படத்துல சில முரண்பாடு எல்லாம் இருக்கு. டேய் ஓகேவா? அந்த படம் இல்ல அதே அந்த படம் 3.5 மணி நேரம் எங்கேயுமே போர் அடிக்காது டேய், சரியான நீ படம் சொல்ற நல்ல டேய், music. இவன் screen ஒருத்தன் play, டேய் அங்க screen அங்க ஒண்ணு சொல்லியிருப்பாங்க ஆல்பா மேல ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவன் வந்து ஹெல்த்தி பேபி தரும் என்னென்னவோ பேசியிருப்பாங்கடா மேல் சாவனிஸ்டா கர்மம் பிடிச்சவன் பில்ஸ் போடணும் இது மேல் சாவனிஸ்டா வேற இல்ல ஆல்பா மேல கல்யாணம் பண்ணா நல்ல குழந்தை பிறக்கணும். இது டேய் என்ன மேல் டேய் சாவனிஸ்ட்? இது இப்ப பெண்ணுங்களா இப்ப யார் யார் ஆல்பா மேல் கேர்ள்ஸ் யாரு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கா இது? இந்த மாதிரி அந்த காலைல ஏய், டேய் ஆல்பா எப்படி ஆல்பா கண்டுபிடிப்பீங்க? டேய் ஆல்பா ப்ரூஸ் மேலுன்ட்டு ரெசியூம்ல ப்ரூஸ் போடுவீங்களா? இல்லடா பேசாத இல்ல காலைல ஆல்பா ஜெண்டர்ல மேல டேய் காலைல இப்ப ஜெண்டர் என்ன இரு நீ படம் ஹரி பார்த்தல அந்த மாதிரி இருங்கடா டைலாக்கே இல்ல வராது. அந்த இதுல எங்க சப்ரஸ் பண்ற மாதிரி இருக்கு? இது எங்க டேய் மேல் அந்த மாதிரி சாவனிஸ்ட் இரு சொல்லுங்க. அந்த மாதிரி இரு டைலாக்கே வராது. வந்த இரு டைலாக் நான் இரு சொல்றது வந்து ஒரு நிமிஷம் வந்த டைலாக் நான் சொல்றேன், அதுக்கப்புறம் நீ பேசு. ஆல்பா மேல்னா இந்த மாதிரி காட்டுக்கு வேட்டையாடிட்டு வருவாங்க, வீட்டுல வந்து மனைவி இருந்து பாத்துக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பான். நல்ல என்னது குழந்தை வீட்ல பிறகுது எதுன்னா வீட்டுல மனைவி இருந்து அந்த ஆதி காலத்தோட முறையை பத்தி சொல்லியிருப்பான். நல்ல குழந்தை சைடுல எப்படி இன்னொரு எந்த பொண்டாட்டி ஆதி பிறக்கணும் காலத்துல வச்சுக்கிட்டா? வீட்டுல வந்து சொல்லுடா. மனைவி இருந்தாங்க டேய் சொல்லு நீ. டேய் அந்த அதனால கேர்ள்ஸ் டீம் அந்த கேர்ள்ஸ் டீம்ல சொல்லுவாங்க பாருடா ஆல்பா மேல கல்யாணம் பண்ணிட்டா ஹெல்த்தி பேபி பிறக்கும்ன்ற வரைக்கும் சொல்லியிருப்ப என்னடா நீ டேய் அதான்டா இதுல எங்கடா மேல் சாவனிஸ்ட் இருக்குன்னு தான் நான் உன்கிட்ட கேக்குறேன். அடே அடே முதல்ல ஆல்பா மேல்னா ஏய் அது சொல்றா ஹரி சொன்ன பிசிக்க பாயிண்ட்ல வச்சு மேல் ஆல்பான்னு சாவனிஸ்ட் இருக்குடா. சொல்றாங்களாடா. உமன்ஸ் வந்து வீட்லயே இருந்து பாத்துக்கணும் அதெல்லாம் ஏதோ சொல்லிட்டு இருந்தான். அப்பெல்லாம் அவன் சொல்லவே மாட்டானா நீ வீட்டிலேயே இருக்கணும் எங்கேயுமே போக கூடாதுன்னு சொல்ல மாட்டானே. அப்படிலாம் சொல்ல மாட்டான்டா. டேய் நீ அவன் அந்த அந்த படம் பாத்தியா இல்லையா ஃபர்ஸ்ட்? அவன் சொல்லுவானாக்கோ நீ டேய் வீட்டிலேயே தான் இருடா இருக்கணும். நான்லாம் ஒரு சபரிஷ் அவன் 20 ஹரி நிமிஷம் பார்த்தேன். சொல்றத 20 புடிச்சு நிமிஷத்துலயே வந்து பேசாதடா. தலைவலி இரா வந்துச்சு. எப்பாடி ஆள விடுறா புண்டு. இராடா ஹரி சொல்றது பேசாத ஆல்பா மேல்னா அர்த்தம் சொல்லு ப்ரூஸ். டேய் ஆல்பா மேல்னா ஆல்பா மேல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆல்பா வந்து அதிகமா மேல்லாம் அந்த அர்த்தம் எடுத்துப்பாங்க. எனக்கு தெரியாது. சொல்றா அவங்களோட கேளு ஆல்பா மேல்லாம் வந்து குஞ்சு ஒண்ணு 10 அடி அந்த மாதிரி இருக்க போறது கிடையாது. இல்ல அவன் இல்ல சும்மா நான் ஒரு சொல்றேன் நான் சொல்றேன் கண்டென்ட்டுக்காக சொல்றேன்டா. ஆல்பா மேல் எடுத்து நடிச்சிட்டு இருந்தான் ஏய் அவ்வளவுதான். ஆல்பா மேல்னா டேய் கோலாதான் இருப்பான் ப்ரோ. அவன் டேய் ஸ்டில் இரா ரோல் இரா பண்ணிட்டு இரா இருப்பான். பிள்ளைங்க டேய் நான் சொல்றேன் கட்டிக்கலாம்டா இரா. போயிட்டு. டேய் ஆல்பா டேய் மேல்னா இருடா டேய் அப்ப சொல்ல விடுங்கடா. ஆல்பா சொல்றா மேல்னா சொல்லு. ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமா எடுத்துப்பாங்க. அவங்க கருத்தை வந்து அவங்க ஃபேமிலி கிட்ட இருக்கிறவங்க கிட்ட ஒத்துட்டான் திணிப்பாங்க. ஒரு அதுதான் ஆல்பா மேல். புரியுதா? செருப்பால் டேய் அடிப்பேன் நான் ஆல்பான்றது போடா மயிராண்டி ஆல்பான்றது சர்ச் பண்ற மயிராண்டி அப்படியே டேய் டிஎன்கே டேய் தான் உத்தம மாதிரி பேசிட்டு போன வந்து கூகுள் திருட்டு இப்பதான் பசங்களா, சர்ச் பண்றேன். ஊழல் பண்ண திருட்டு பசங்களா. கூகுள் இப்பதான் சர்ச் டேய் டேய் ஹரி பண்ணீங்கன்னா ஒரு கூப்பிடுறான் பாரு அவனை. ஆல்பா மேல் மீனிங்கே டேய் இல்ல சரி டேய் ஒரு நிமிஷம் இரு. இல்ல 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 ஒரு நிமிஷம் இரு. ப்ரூஸ் அதேதான் இப்ப இன்னொன்னு சொல்லுவாங்க கல்யாணம் ஆயிட்டு ஆனா பாத்தனா இன்னொரு சீன்ல போய் இன்னொருத்தி கூட இருப்பா இதே தப்புன்னு இல்ல இல்ல பேசுவாங்க. ப்ரூஸ் படத்தை கூகுள் பார்க்கவே சொல்றான். பார்க்க இவனுக்கு மாட்டாங்க. கூகுளை விட டேய் அறிவாளியானு இவனுங்க.
டேய் இருடா, கூகுள்ல ஆல்பா தேடிட்டா மேல்னா அர்த்தம் கூகுள் சொல்லுங்கடா. கூகுள் ஆல்பா மேல் தேடிட்டு ஒரு நிமிஷம் இருடா. டேய் த டேய் மோஸ்ட் அவன் சக்சஸ்ஃபுல் போயிட்டு அண்ட் ஏய் ஒரு ஏகே நிமிஷம் சிவா சொல்லுவான் ப்ரோ, ஏகே டேய் சிவா ஒரு சொல்லுவான், வெயிட் பண்ணுங்க. ஏகே டேய் சிவா ஒரு சொல்லுவான், நிமிஷம் ஆல்பம் இருடா எல்லாம் அவனுக்கு கௌசி. தெரியும். சும்மா இருங்க. டேய் ஒரு நிமிஷம் இருடா. அவ்வளவுதான். டேய் டேய் டேய், சிவா இது ஒரு ஏகே நிமிஷம் சிவா இருடா. சொல்லுவான், அலி ப்ரோ ஒரு நிமிஷம் இரு ப்ரோ. டேய் ஒரு நிமிஷம் இருடா, ஏகே சிவா ஒரு நிமிஷம் ஆல்பம் இருடா. பத்தி சொல்லுவான். டேய் ஒரு நிமிஷம் இருடா கௌசி. நான் இப்ப கூகுள்ல சர்ச் பண்ணேன். த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் அண்ட் பவர்ஃபுல் மேல் இன் எனி குரூப். அதுதான் ஆல்பா மேல். ஓகேவா? எனி குரூப்னா அததான் சொல்றானு கூகுள. இவனுங்க கூகுளோட அறிவாளியாடா. டே அரி விட்டுறா, அவனுங்க கூகுளோட அறிவாளிடா அவனுங்க உலகத்துல. ஏய் இல்ல இல்ல சரி ஓகே, ஓகே. டேய் அந்த இல்ல, படத்துல இல்ல, என்ன அதோட திசை ஒரு திருப்பி அறிவாளி. இருக்காங்க ஆல்பா இல்ல மேலுக்கு. இல்ல டேய் ரகுல நீங்க சும்மா இருங்க. டேய் ஏகே சிவா இவன் சொல்லுவான் ஒருத்தன் ஆல்பா ஏதாவது மேல் அப்படின்ட்டு. விக்கிபீடியா அழகா போயிட்டு ஆல்பானா எப்பா, ஒரு நாய்க்குட்டி நிமிஷம் இரு. சரி, நீதான் நாய்க்குட்டியில கூட பெரும்புடிச்சு சொல்லி ஆல்பா தொலைங்க. பீட்டா எல்லாமே இருக்கும். ஆல்பானா டாமினேட் பண்றதுன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் சரி, ஆமா. ஏய் அப்ப யார் மேல் சொல்லுவா? ப்ரோ டாமினேட் டேய் சொல்லுவான். இப்ப ஆல்பா மேல் அதெல்லாம் வந்து சிவா மேல் சிவா சொல்லுவான். ஏய், அப்ப மட்டும் தான் எல்லா கிடையாது. ப்ரோ எல்லா வெயிட் பண்ணுங்க, வீட்டையும் சிவா சொல்லுவான். எல்லா வீட்டையும் குடும்பத்தாலே டாமினேட் பண்றவங்க தானே. அப்ப அவங்க எல்லாம் என்னமா பேசிட்டு இருப்பானுங்க. இல்ல யோ சிவா ப்ரோ என்ன தூக்கி விடுன்ற. ஏய் டேய், ஒரு நிமிஷம் இரு. சிவா எங்க ஆல்பா சார்பா மேல அண்ணாமலை இரு சொல்லுவான், ஏய் ஒரே சபரிஷ் நிமிஷம் இரு. வந்து ஸ்டாலின் ஏய் சொல்லுவான். இரா எங்க ஆல்பா மேல எதிர்த்து கௌசிக் பேசுவோம். ஆல்பா டேய் ஒரு மேல நிமிஷம் இரு. ஆதரிச்சு சிவா பேச போறான். இல்லையே டேய் டேய் எனக்கு கௌசி ப்ரோ, எனக்கு அனிமல் ஏய், படமா எனக்கு பிடிக்கும் ப்ரோ. அதுல கௌசி கருத்து அதுதான் நானும் வேறுபாடுலாம் சொல்றேன் இருக்குது. கௌசி. அவ்வளவுதான். அது அவ்வளவுதான். படமும் பொலிட்டிஷியன் பார்க்கணும், சொல்லல. ஐடியாலஜியா படமா கமர்ஷியலா பார்த்துட்டு. பிடிக்கும். அதே மாதிரிதான் ப்ளூஸ் ப்ரோ. டேய் நேத்து வந்து ஒரு டீசர் வந்துச்சுல, அந்த டீசரை படமா கௌசி பாத்துட்டு போய் நம்ம சொல்லலாம். கரெக்ட். டேய் கௌசி ஒரு பக்காஞ்சி அபியூஸ். ஏய் அதை தாண்டா சொல்றான். ரேவந்த் என்ன சொல்றானா, படமா தான் பாக்குறான். ஆக்சுவலா அவன் அனிமலே அவங்க சப்போர்ட் பண்ணல. அதுல ஒரு கேஸ்ட் வந்து பத்தி பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். புரியுதா? எப்பா இருப்பா இதேதான்ப்பா வந்து நான் கேட்டேன். கேரளா ஸ்டோரிக்கு டேய், வந்து அந்த வேற மாதிரி. டாபிக் போவாதீங்கடா. ம் டேய் ரொம்ப அந்த ஒரு கேஸ்டுக்குள்ள நிமிஷம் தான் இரு. போறீங்க நீங்க. டேய் ஒரு நிமிஷம் இரு. ப்ரூஸ் ஒரு நிமிஷம் இரு. டேய் ஒண்ணு சொல்லிட்டு போயிடுறேன் சரியா? அந்த இப்ப டாமினன்ட்னு சொன்னால சரண், அது டாமினன்ட் பர்டிகுலர் மேல் குரூப். ஓகேவா? அந்த குரூப்ல அவன் டாமினண்டா இருக்கிறது பேர் தான் ஆல்பா மேல். ஓகேவா? எல்லாத்தையும் டாமினேட் பண்றது ஆல்பா மேல் கிடையாது. கரெக்டா போய் படிச்சு தெரிஞ்சுக்கிட. சரண் முட்டா பையல. சரியா? நான் வேணா மேல ஓகே போடுறேன். இருக்கு பொண்டி ஏய், அப்போ இல்ல, ஆல்பானாலே அப்போ சரி டாமினேட் இரு பண்றதுடா. இல்ல, ஒரு கிரிக்கெட் டீம் 11 பேர் இருக்கும். அதுல கேப்டன் நல்லா விளையாடுறான், அவன் டாமினேட் பண்றான் அப்படின்னா அப்ப அவன் ஆல்பாவா? எம்எஸ் அப்போ தோனியா? நம்ம தோனி வந்து ஆல்பா மேல், அவங்க வீட்டுல டேய் ஒரு டேய் மேல் டேய் ஆமா, டேய் தோனி டேய் ஆல்பா டேய் மேல் தான். டேய். இல்ல அவரெல்லாம் உள்ள சேர்க்காதீங்கடா இல்ல, ப்ளீஸ். இவன் நீங்க சொல்றது ஒருத்தன் அப்படிதான் இருக்கு. டாமினேட் பண்றான் ஆல்பா மேல்னு சொல்லிட்டாலே டேய் மேல் சாவனிஸ்ட் ஹரி, அப்படின்னு. ஏய் ஆல்பானா டாமினேட்டர் சரண். அவன் மேல்ல டாமினேட் தான் சொல்றோம். ஏய் ஹரி புரியுதா? ஹரி அந்த படத்துல என்ன ஜஸ்டிபிகேஷன்? நான் என்ன கேக்குறேன், நீ இந்த சீன்ஸ்க்குலாம் மட்டும் பதில் சொல்லு. என்னைக்காவது அவன் காது கொடுத்து ராஷ்மிகாவோட கருத்தை காது கொடுத்து கேட்டிருக்கானா? அவ சொல்றத ஏய், அக்செப்ட் அவனுக்கு இடையில பண்ணிருக்கான். காது கேட்காதுடா, அப்புறம் எப்படி அவன் கேட்க முடியும்? படம் பார்த்துருந்து அவனுக்கு தெரிஞ்சிருக்கும், அவனுக்கு இடையில காது கேட்காம போயிரும். டேய் அது ஓகேடா, நான் சொல்ல ஸ்டார்டிங்ல எல்லாம் சொல்றேன். ஸ்டார்டிங்னு கேட்பானே. டேய் ஸ்பாய்லர் பண்ணாதீங்க. டேய் இன்னும் நான் படம் பார்க்கல. ஹரி ஹரி அடங்கதான் படம் பார்க்காம சப்போர்ட் பண்ணிட்டு. ஏய், சப்போர்ட் அதான்டா, பண்ணலடா. வேணும்னா நான் சப்போர்ட் ஏய், பண்ணலையே. ரகு வேணும்னா புஷ்பா மாதிரி எடுத்துருமா, வெளியே பிசினஸ் ஏய் பேசும்போது உள்ள எனக்குலாம் கூப்பிட்டு புஷ்பாவே காட்டு எனக்கு பண்றது. பிடிக்கலடா. புஷ்பாவுமே வந்து கேவலமான படம் தான். ஏன் கேவலமான படம்? புஷ்பா அதான் நீங்க ஏன் சொல்றது கேவலம் தானே. படம்? ராஷ்மிகா, அதான் ராஷ்மிகா சொல்றதுக்காக ஆட்சியே மாத்திடுவான். நீ அப்ப உங்களுக்கு அந்த மாதிரி ஐடியா தான் டேய் டேய் பிடிக்கும். டேய் 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 என்னடா பாரு புஷ்பா கேவலம் படம் சொல்றீங்க? யாரா நீங்களா? இரு. ஏன்னா புஷ்பால இப்ப வந்து எனக்கு என்ன பொண்டாட்டி சீன்னா போட்டோ கேட்டோன்னு புஷ்பா கேவலமான படம் தான். ஐயோ புஷ்பா நல்லா தானே இருக்கா. இந்தியன் டூ புஷ்பாவே எனக்கு ஒரே மாதிரி புஷ்பா தானே. நல்லா இருக்காது. கௌசி யாரா கௌசி ஒரு யாரா நிமிஷம் ஃபர்ஸ்ட் அந்த டாபிக் புண்டை எடுத்துட்டு வந்தது? தாலி ஒரு புண்டையா நிமிஷம் கௌசி இருக்கிறீங்க, ஏன்டா அப்படி கத்தி? ஒரு நிமிஷம் இரு. இப்ப இந்த மேல் சாவனிஸ்ட் வந்து அனிமல்ன்ட்டீங்க. ஓகேவா? இப்ப புஷ்பாவும் பிடிக்காதுங்கிறீங்க. என்னதான் ஐடியாலஜி உங்களுக்கு? டேய் ராஷ்மிகா புஷ்பால வந்து வேற மாட்டடா. புஷ்பா புஷ்பா 1 படமாவே வந்து நல்லா இல்ல, இருக்கு. தூக்கம் தான் எந்த வருமே படம் புஷ்பா இல்ல, 2. எந்த படம் பிடிக்கும் கேளு, நட்சத்திரங்கள் நகர்கிறதுமா சார். ஏ புஷ்பா 2 தூக்கம் தான் ப்ரோ வரும். நான் எனக்கு சரி, நட்சத்திர நகர் நான் கௌசி, இது பார்க்கவே இல்லை இது தூங்கணும் bro. வரைக்கும். சரி கௌசி, உனக்கு என்ன படம் கௌசி பிடிக்கும்? நீ சொல்லு கௌசி. எனக்கு மாயாண்டி இருதயம், அதுக்கப்புறமா வந்து எனக்கு மோஸ்ட்லி ஃபீல் குட் மாயாண்டி மூவிஸ் பிடிக்கும் ப்ரோ. மாயாண்டி குடும்பத்தார் இந்த மாதிரி வந்து ஃபேமிலி கான்செப்ட் தான் அப்படின்னா பிடிக்கும் நான் படம் பார்த்ததே கிடையாது ப்ரோ. சாரி ப்ரோ. அந்த மாயாண்டி குடும்பத்தை சீமானன் இவனுங்களா இந்த நடிச்சிருப்பாரு புஷ்பாவை பாத்துக்கல. பிடிக்கல, அனிமல் பிடிக்கலங்கிறானுங்களா? இவனுங்களா வந்து இந்த காதலிக்கு நேரம் இல்லை, நட்சத்திரம் நகருது, இதுக்கெல்லாம் தான் வந்து நான் சப்போர்ட் சொல்லவே பண்ணுவாங்க. இல்ல ப்ரோ. ஹரி ப்ரோ இன்னும் நீ நான் 2 பாத்துட்டு படமும் சொல்றேன். பார்க்கவே இல்லடா. படத்துல இன்னும் 2 படம் பார்க்க பார்த்துட்டு முடியாது. நான் உனக்கு அதே சொல்றேன் மாதிரி பிடிச்சிருக்கா இல்ல, பிடிக்கலையா. அனிமல்ல இந்த அப்படியே இவன் கேட்டான், கௌசி கேட்டான், இவன் கல்யாணம் பண்ணிட்டான் ஆனா இன்னொரு பொண்ணு கூட மேட்டர் பண்றான், இது தப்பு தானே அப்படின்னு கேட்கறான். நீ சரி அந்த ஐடியாலஜில பேசினா, எனக்கு இரு, ஒண்ணும் அந்த புரியல ஐடியாலஜி ப்ரோ. நீ இல்ல ப்ரோ, இரு எனக்கு ஒண்ணும் கௌசி, புரியல.
இருங்க ப்ரோ ஆகாஷ் ப்ரோ, இதே இவங்க தான் ஐடியாலஜி என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பொண்ணு அவளுக்கு என்ன பிடிக்குதோ அவள் பண்ணலாம், அவங்க இஷ்டம் தான், இன்னொருத்த கூட போனா கூட பிரச்சனை இல்லை, நோ அதாவது அவங்க வேண்டாம்னாதான் நீங்க பண்ணக்கூடாது, இல்லைன்னா நீங்க பண்ணிக்கலாங்கிற இந்த ஐடியாலஜி இவங்க தான் பேசுவானுங்க. அதாவது ரெண்டு பக்கமும் கால் வைப்பானுங்க. டேய் நான்லாம் இதை சொல்லவே இல்லடா. பெரிய ஐடியாலஜி நான் மேல் சாவஸ் என்ன சொல்றேன்னா அவன் கேரக்டர் தான் சொன்னேன். புஷ்பா ஒண்ணுக்கு சமந்தா பாட்டுக்கே போனான் தியேட்டருக்கு. புஷ்பா 2 நிறைய கிரிட்டிசைஸ் இருக்குடா. டேய் இல்ல நான் என்ன கேக்குறேன், அந்த வைஃப் வச்சுன்னு கூட போடுறான், இதெல்லாம் தப்பு தானே அப்படின்னு சொல்லி இப்ப யாராவது தேட்டர் கேட்டாங்கன்னா அதுக்குதான் சொல்றேன். இதே ஐடியாலஜி தான் இவங்க என்ன பேசுறாங்கன்னா, அந்த பொண்ணுக்கு ஐடியாலஜியே நான் ஒண்ணு சொல்றேன், போர்ஸ்ஃபுல் செக்ஸ் தான்டா தப்பு, சரியா? மியூச்சுவல் கன்சர்ன்ல யாரு கூட பண்ணாலும் தப்பே இல்லடா. சரி, அப்ப அனிமல் படத்துல என்ன பண்ணுவாங்க போல, நான் வீடியோ கிளிப்லாம் பார்த்தேன். அப்புறம் என்ன தோல்வியை ஒப்புக்கொண்டேன் முடியும். ஒரு வாரம் இருந்ததுக்கு அப்புறம் தான் மேட்டரே பண்ணுவான். நீ சொல்லு உனக்கு அனிமல் பிடிச்சிருக்கா கொண்டாடுற என்ன டாமினன்ஸ் தான்டா. ஐயோ என்ன டாமினன்ஸ் பாரு சரண், தெளிவா நான் கேட்க என்ன டாமினன்ஸ் அதுல நீ பாத்த? சரி, அமனமா ஊத்து போட்டு வர்றது டாமினன்ஸ் இல்லையா எல்லாரும் முன்னாடியும்? இது மேல் செவனிஸ்டா? இது என்னடா உங்களுக்கு மேல் செவனிஸ்ட் அமனமா ஊத்து போட்டு வரான்ட்டு? அனிமல் படம் வந்து கூட போயிட மாதிரி நீங்க 10 வருஷத்துக்கு பேசி சும்மா இந்த பூமர் அங்கிள் மாதிரி அனிமல் பேனான்வீங்க, அனிமல் பிடிக்கும்வீங்க, மேல் சாவனிஸ்டா என்னன்னு கேட்பீங்க. அப்புறமா எப்படி தெரியுமா ஒரு பையன் சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருப்பான் திடீர்னு. டாபிக் எப்ப பார்த்தாலும் அனிமல் அனிமல்ங்கிறீங்க. அடுத்த எல்ஜிபிடி கான்செப்ட பேசுறதுக்கு அலெக்ஸ் வந்துட்டான் ப்ரோ. அது இருக்கட்டும், நீ சொல்றா தெளிவா சொல்ற, இந்த சீன் வந்து மேல் சாவனிஸ்ட் டாமினேட் பண்ணிட்டான், இது தப்பு அப்படின்னு நீ ஒரு சீன் சொல்லு அந்த படத்துல. முதல்ல அந்த படத்தை விடுங்க ப்ரோ. அந்த படத்துல ஜட்டி போடுற சீனை போய் வைஃப் கிட்ட சொல்லுவான், இந்த மாதிரி கம்ஃபர்டபுளான ஜட்டிஸ் தான் நான் போடுவேன். வேலைக்காரகிட்டயா சொன்னா வேலைக்காரன் சொல்லுவான்டா. இது என்ன தப்பு எனக்கு புரியல. ஜட்டி டைட்டா இருக்கணும் சொல்றது அரிக்குங்கிறது இது என்ன தப்பு? எனக்கு ஒரு டவுட், ஜட்டி டைட்டா இருக்கணும் பொண்டாட்டிக்கிட்டே சொல்லவே மாட்டியா? டேய் என்னடா பேசுற? நீதான் பாக்கணும். டேய் சபரிஷ் இங்க பாரு, நீ இப்ப மேல் சாவனிஸ்ட் படம் சொல்றியா அனிமலா? இப்ப வந்து அவன் வந்து வெளிய எங்கேயோ போயிட்டு வரான், ராஷ்மிகாவை ஃபோர்ஸ் பண்ணி அவன் கூட மேட்டர் பண்றான் அப்படின்னா நீ சொல்லலாம் சரி இந்த படம் மேல் சாவனிஸ்ட். அவன் அந்த ஒரு நிமிஷம் சௌரிஸ் அவன் ஜட்டியை தோகிறவங்க கிட்ட போய் தான் கேட்பான், என்ன டிசிடென்ட் போடுறான் பாரு. அதுதான் ஆல்பா மேலே. இல்லடா ரகு, இப்போ ஃபோர்ஸ் பண்ணி பண்ணா இவங்க மேல் சாவனிஸ்ட்ங்களாண்டா. இத வந்து ராஷ்மிகா ஆகணும். நீ நல்லா அந்த படத்தை பார்த்து வச்சுக்கோ, எல்லா இடமே ரொம்ப சண்டை போட்டு வந்தான்னா கூட ராஷ்மிகா நிறைய இடத்துல ராஷ்மிகா வந்து டவுன்ஃபால் பண்ணுவான்டா. நிறைய இடத்துல வந்து அவன் பேச விட மாட்டான். ஏன் அந்த படம் ஃபுல்லாலாம் பாக்குறதுடா? படமே பார்க்காம என்ன படம் நான் எடுத்துட்டேன்டா லைனா, ஆர்டிகல்லே எடுத்துட்டேன்டா. ஆர்டிகல்க்கு இங்க எவனும் ரியாக்ட் பண்ண போறது இல்ல. நீ சொல்லு அனிமல் எந்த இடத்துல மேல் சாவனிஸ்ட் நீ பாத்து அதை சொல்லு. எனக்கு அனிமல் தான் பேசணும். ஒரு நிமிஷம், ஆல்பானா வந்துட்டு அந்த குடும்பத்தை எடுத்துட்டு போறதுதான் ஆல்பா. இது வந்துட்டு அந்த ஒரு சிங்க கதை இருக்கும், அந்த மாதிரிதான் பண்ணிருப்பானுங்க. அந்த படத்துல அவன் அப்பன் தான் ஆல்பாவா இருப்பான். அப்பா சுட்டு கீழே இருக்கும் போதுதான் வந்துட்டு உள்ள ஆல்பானா ஆகிட்டு அவன் அப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறோம். தாத்தாலாம் வயசாயிடும், அவங்க அப்பனதான் ஆல்பான்னு காட்டுவாங்க. அதுக்கப்புறம் தான் இவன் வருவான். அப்புறம் தான் தாடி கடி எல்லாம் வச்சு கொள்ற மாதிரி காட்டுவாங்க. டேய் ஒரு நிமிஷம் இருங்கடா, நீங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிட்டு இல்ல, நீங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பேசுனீங்கன்னா சரண் எஸ்கேப் ஆயிருவான். அவன்கிட்ட ஒரு சீன் அனிமல்ல இந்த மாதிரி மேல் சாவனிஸ்டா இருக்கு என்கிட்ட சொல்லுங்க, கொடுக்குறேன்.
நான் அப்படியே சொல்றேன் பாரு, 15வது நிமிஷத்துல வருவான் சரியா அந்த சீனு. ஒன்னொன்னு ஆர்டிகல் எழுதியிருக்கான் பாரு, எந்தெந்த நிமிஷத்துல அவன் மேல் சாவனஸ் பண்ணிருக்கான் அப்படின்ட்டு. அப்ப வந்து நீ படம் பாக்கல கரெக்டா? படம் பார்த்தவன் பேசுறான், நீ பாத்துட்டு நீ பேசுறான், ஏன் ஆர்டிகல் எல்லாம் கம்முனுடா. சரண நீ படம் பார்த்த உனக்கு என்ன ஃபீல் ஆச்சோ அதான் பேசணும். ஆர்டிகல்ல போட்டா எவ்வளவு நாள் ஆச்சுடா அந்த படத்தை ரிப்பீட்டடா பாத்துட்டு இருப்பாங்க. ஒரு வாட்டி பார்த்ததுக்கே ஒரு வாட்டி பார்த்தது ஞாபகம் இருக்காடா? என்னடா உனக்கு ஞாபகம்? இந்த டாபிக் எங்க ஸ்டார்ட் ஆச்சு? அப்ப நீ கண்டிப்பா நோட் பண்ணிருப்ப. நீ அனிமலை புனிதமா வச்சுக்கடா. டேய் நீ பேட் கேர்ள் வந்து என்ன சொன்ன நீ காலைல? நல்லா இல்ல, புரியல. என்ன ரீசனுக்காக பிடிக்கல? தப்பா ஏன்னா அந்த வர்ற டைலாக்ல இருந்து எல்லாமே தப்பா தான் இருக்குது. கிளாஸ் லீடரா இருக்கிறத விட ஒரு பையனுக்கு, அதாவது ஒரு பையன் பாய் ஃப்ரெண்டா இருக்கிறது நடக்கிறது அந்த பொண்ணுடைய டேர்ட்டி மைண்ட் தான் குடிக்குது, புரியுதா? அது மட்டும் இல்ல, அந்த சரி அந்த பொண்ணு வந்துட்டு ஊர்ல எங்க வேணா போய் செக்ஸ் பண்ணலாம், இது பண்ணலாம் நினைக்கிறது, இது ஃப்ரீடம்னு காட்டுறது, அது ஒரு பொண்ணுடைய ஃப்ரீடம் கிடையாது. இதே அந்த இடத்துல ஒரு பையன் இருந்தா கூட வந்துட்டு தப்பாதான் அந்த ட்ரெயிலர். சரணாதான் கேட்டான். இதே ஒரு பையன் பண்ணா நீங்க நார்மலைஸ் ஆக்கிடுறீங்க, பொண்ணு பண்ணா மட்டும் நீங்க இது மாதிரி தப்புன்னு சொல்றீங்களா? அது ஏன் கேட்க? அனிமல் படத்துல இல்லடா, அனிமல் படத்துல அவங்க அப்பனை கொல்ல பார்த்தா அவனுக்கு கும்பல போய் கொல்லுவான், நடுவுல ஒரு பொண்ணை போடுவான், அதுவும் இஷ்டத்தோட தான் போடுவான். நடிச்சிருக்காங்களே, அது ஒரு படமா பார்த்து நடிச்சிருக்காங்க. தெரியுமா அவ கன்சர்னோட தான் இவங்க பண்ணுவாங்க அப்படின்ட்டு. இதே இது இப்ப வந்து இவன் பண்ணதுனால தப்புமானுங்க. ஆனா இவங்க ஐடியா என்ன தெரியுமா? ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனுக்கு பிடிச்சா அவங்க பண்ணிக்கலாம். டேய் உனக்கு ஐடியாலஜி அதான்டா. ஏன்டா நீ வேற கத்தி? இப்ப நான் தான் சொன்னேன், டேய் அலெக்ஸ் அவன் கூட இங்க பாரு, அவன் பேசுறதை விடு. இப்ப நீ சொல்லு, அந்த படத்துல எந்த சீன் உனக்கு அப்படி இருந்துச்சு? அது சொல்ல தெளிவா சொல்லியாரு தொலைண்டா. சரண மயிரா ஷேர் பண்றாங்க இந்தியா டுடே. இது என்ன ஆர்டிகல்னே தெரியல, சீனே எடுத்து ஷேர் பண்ணி தொலை. Animal glorifies violence, success to stamp. இப்போ ஆர்டிகல்ல சொல்றதுலாம் உண்மைனா நான் ஒரு 4-5 ஆர்டிகல் எடுத்துட்டு வரேன், அதெல்லாம் உண்மைன்னு ஒத்துப்பீங்களா? ஒரு நிமிஷம் படம் பார்த்தே நீங்க பேசுங்கடா. படமே பார்க்காம பேசிட்டு இருக்கான்டா ப்ரூஸ். அந்த படத்துல நான் சொல்றேன், அந்த படம் நான் படிச்சேன் அந்த ஆர்டிகல்ல. நான் படிச்சேன் அந்த ஆர்டிகல்ல. ஒரு நிமிஷம் இருடா, ஒரு நிமிஷம் இருடா. ஒரே ஒரு சீன் மட்டும் தான் அந்த படத்துல மேல் சவுண்ட் எனக்கு ஃபீல் ஆச்சு. என்னன்னா கிளைமேக்ஸ்ல வந்து நீங்க அண்ணங்காரன் செத்து போயிருவான்ல, அவன் தம்பியார வந்து அண்ணி நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஸ்பாயிலர் பண்ணாதடா, நான் இன்னும் பாக்கலடா. இரு அது கேட்ட போது அவன் முடியாது அப்படின்னு சொல்லி இவன் ஃபோர்ஸ் பண்ணி பண்ணா நீ ஒத்துக்கலாம். நான் அதை படிச்சேன்டா. நான் படிச்சேன் அந்த ஆர்டிகல். நான் இப்போ ஒண்ணுனா ஒரு சீனா சொல்றேன் கேளு, ஓகேவா? 15 minutes into Animal protagonist Ran Vijay played the Ranveer Kapoor role, tells he loves interest Geetanjali, that she has big pelvis, which means he can bear healthy children. அது ஒசார் பண்ண சொல்ற டயலாக்டா, அதெல்லாம் மன கற்பழிக்கிற மாதிரி பேசுறீங்களா? ஏன்டா இப்படி பேசுறீங்க? இரு ஒரு நிமிஷம். இதெல்லாம் அவன் கரெக்ட் பண்றதுக்கு போட்ட பிட்டு, அவளும் ஒத்துக்கிட்டா. அவன் கன்சிடர் தான் போட்டுருக்கான். இல்லடா, ஒரு கண்ணாடியில் உதயநிதி வந்து எப்படி ஸ்டாக்கிங் பண்ணணும் அது மாதிரி